நடிகர் நெப்போலியன் மற்றும் அவரது குடும்பத்தினர் இப்போ தன்னுடைய மகனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக திருமணமானதுக்கு அப்புறமாக 10 மாதங்கள் எப்படியாவது இவங்க சுற்றி வரணும் உலகை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தாருன்னு அவரே வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பாரு. என்னுடைய மகனுக்கு நான் செய்யாத விஷயங்கள்னு எதுவுமே இருக்கக்கூடாது, அவன் நினைக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் செஞ்சு காட்டிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா தன்னுடைய மகனினுடைய உடல்நிலை சரியில்லைன்ற காரணத்திற்காக அமெரிக்கா வந்தவர் அங்கே இருந்தால் தான் தன்னுடைய மகனினுடைய உடல்நிலை சரி செய்ய முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அமெரிக்காவிலேயே செட்டில் ஆகிட்டார். அப்பானா இப்படி இருக்கணும் அப்படின்னு தனுஷவனுடைய திருமணம் பார்த்து எல்லோருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யார் என்ன சொன்னால் எனக்கு எதுவும் கவலை இல்லை, என்னுடைய மகனினுடைய எதிர்காலம், என் மகனுடைய வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் ரொம்பவே தன்னுடைய அப்பா அப்படின்ற ஸ்தானத்தை விட்டு கொடுக்காம ப்ரூஃப் பண்ணியிருப்பார் நெப்போலியன் அவர்கள். இந்த இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் 10 மாதங்கள் முடிவடையக்கூடிய இடத்துல சவுத் கொரியா போகிறதுக்காக இப்போ எல்லாருமே போயிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் நெப்போலியன் அவர்களுடைய மனைவிக்கும் அக்ஷயாவிற்கும் சின்னதாக ஒரு சண்டை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பொருளையே கிளப்பி விட்டுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அக்ஷயாவிற்கு கப்பலில் வர்றது செட் ஆகலையாம், உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. ஆனால் தனுஷ் அவர்களுக்கு ஃப்ளைட்டில் வர்றது செட் ஆகலை. அதனால் என்ன சொல்லியிருக்கிறாங்க நெப்போலியன் அவர்களுடைய மனைவி அப்படின்னா, நீங்கள் ஃப்ளைட்டில் வாங்க, நான் தனுஷ் கூட இருந்துட்டு நாங்கள் எல்லோரும் இருக்கோம்ல பார்த்துக்குறோம் தனுஷன்னு சொன்னதற்கு, இல்லை நான் அவர் கூட வந்தால் தானே சரியாக இருக்கும், இத்தனை நாள் நாங்கள் தானே பார்த்துட்டோம், உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் நீங்கள் அவனை அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்கணுன்றது இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு செல்லமாக கோபமாக சொல்லியிருக்காங்களாம். அதனால தான் சவுத் கொரியாவில் கப்பலில் போகும்போது எடுக்கக்கூடிய ஃபோட்டோக்கள் எல்லாம் அக்ஷயா அவர்கள் அதில் இல்லாமல் இருந்திருக்காங்க. நீங்கள் அப்பா அம்மா கூட நீங்கள் வந்துருங்க ஃப்ளைட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். அதனால் இப்போது அவங்க ஃப்ளைட்டில் சவுத் கொரியா போயாச்சு, இவங்க கப்பலில் பயணம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, சிவாங்கி அவர்கள் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமாக ரொம்பவே பிரபலமானாங்க. இப்போ இவங்க அடுத்ததாக ஒரு நிகழ்ச்சியை தனியாக தொகுத்து வழங்க போகிறாங்க. அஸ்வத் அவர்கள் கூட இணைந்து தான் அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. குக் வித் கோமாளி மூலமாக ரொம்பவே பிரபலமானவங்க, நிறைய பாடல்களை பாடியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை இவங்க அப்பப்போ சமூக வலைதளங்களில் வெளியிடுவாங்க. நானும் ரவுடி தான் அப்படின்னு பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் சீக்கிரமாகவே குழந்தைகள் ரிலேட்டடாக அந்த நிகழ்ச்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. அதோட சிவாங்கி அவர்களினுடைய குழந்தைத்தனம் ஈஸியாக குட்டி குழந்தைகள் கூட மெர்ஜ் ஆகிடும் அப்படின்றதுனால அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதனால் கேள்விப்பட்ட ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்க போகுது, அஸ்வத் அவர்கள் கூட இணைந்து பண்ண போகிறாங்க, இந்த மாதிரியான நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிவாங்கி அவர்கள் எந்த மாதிரியாக அந்த நிகழ்ச்சியை கொண்டு போக போகிறாங்க, எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.